ஆ, நண்பர்களே, நேயர்களே வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக், அதாவது சர்க்கரை மிகை நிலை இருக்கிறது. இந்த சர்க்கரை மிகைனால என்ன கேட்டீங்கன்னு சொன்னால், சர்க்கரை சத்து நம்ம ரத்தத்துல அதிகமா இருக்கும். இதனால என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய பிரச்சனை வரும். அது மிக முக்கியமாக டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்றோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதினு சொன்னா நர்வ்ஸ் எல்லாம் இங்க டேமேஜ் ஆயிடும். ஸோ நர்வ்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் நடக்குன்னு சொன்னா, கை கால் விரல்கள்ல மதமதப்பு, பிரிக்கிங் சென்சேஷன், ஸ்டிச்சிங் பெயின், அதாவது குத்துவது போன்ற வலி, மதமதப்பு, அதாவது மதமதப்புனா அப்படியே அந்த இது உணர்வே இல்லாம இருக்கும். அது மாதிரி இருக்கதான் டயபெட்டிக் நியூரோபதினு சொல்றோம். நடுவிரலுடைய பின்பக்கம் நடுப்பகுதி, நடுவிரல்ல நடுப்பகுதி, அதுலயே நடுப்பகுதியிலேயே சென்டர்ல சற்று சற்று இந்த ஆள்காட்டி விரல்களே அந்த பக்கத்துல ஒரு மிளகு வச்சு ஒட்டிக்கிறணும். ஒரு மிளகு இருக்கு இல்லையா, மிளகு வச்சு இந்த டேப் இருக்கு, இது திரியம் டேப்பு, மெடிக்கல் டேப், இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அதுல ஒரு சீடை ஒட்டிக்கிறங்க. ஒரு மிளகை ஒட்டி இந்த இடத்துல பிளேஸ் ஆகுறது மாதிரி வச்சு அப்படியே டேப்பை சுற்றி விட்டுருங்க. இது ஒரு 2 hours வச்சுருந்தா போதும். அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கை இருக்கு இல்லையா, இதனுடைய கையில இந்த கையில உள்ள அந்த பகுதியில நீங்க ஒட்டிக்கிறங்க. ஸோ இது மாதிரி மாத்தி மாத்தி நீங்க பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அந்த வலி வேதனைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். குறைஞ்சதுக்கு பிறகு இந்த சிகிச்சையை விட்டுடலாம். இல்ல டேப்பா இது ஒட்ட முடியாது அப்படின்னு சொன்னா, இது அக்குராடு, இந்த அக்குராடை வச்சு இங்க நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். நல்லா அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். ஒரு 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த கையில் 27 முறை அழுத்தம் கொடுத்தீங்கன்னாக்க இந்த வலி வேதனையும் படிப்படியாக குறைஞ்சு வந்துடும். இதை இந்த